எல்லாருக்கும் போகி தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழைய எண்ணெய் கழிந்து புதிய எண்ணெய் புகுதல் மாதிரி பழைய எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு புதிய எண்ணங்களோட இந்த தைத்திருநாள் நல்லபடியாக அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காலையிலே நேரமாக குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ போட்டு விளக்கு வச்சுட்டு காப்புக்கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையிலே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த மெயின் கேட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற கேட்டு வண்டிக்கு அம்மிக்கு செக்குக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாமி ஃபோட்டோக்கு வச்சுட்டு அதே மாதிரி அடுப்பு கிட்ட அந்த இதில் வைப்போம், அதுக்கும் வச்சுட்டு உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்தில் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு அதுலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கொட்டகை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் கொண்டு போய் காப்புக்கட்டை வச்சுட்டு அதே மாதிரி உள்ளே வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த போர் இருக்குது, அதுக்கும் கொண்டு போய் அந்த காப்புக்கட்டை வச்சுட்டு கோழிக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போடுறது இருந்தது, அதுவும் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து தான் காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். வேறு ஒன்றும் இல்லை, மல்லி பொங்கல் தான். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் அந்த டைம் வந்தது. இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு 1/4 டம்ளருங்களா, நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். கொஞ்சம் அதிகமாக அந்த கொலன்னு இருக்கணும் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக்காடு விட்டு எடுத்து வச்சுட்டேன். இது ஆறுறதுக்குள்ளே வந்து மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா போட்டு இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு நெய் 3 ஸ்பூன் விட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, நம்ம அரைச்சி எடுத்த அந்த மல்லி பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க அந்த பொங்கல், அந்த வேக வச்சு வச்சுருக்க அந்த பொங்கலை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த மல்லி வந்து அந்த பொங்கல் கூட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா அந்த நெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த டைமில் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி போகி வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னும் சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.